வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம் முதல் பருவம் 2வது பாடம் பனைமர சிறப்பு. இந்த பாடப்பகுதியின் பின்னால் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 8வது பக்கம் கொடுக்கப்பட்டுள்ள படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம், சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? முதல் கேள்வி, ஓலை சுவடி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓலை கூட்டல் சுவடி. 2வது கேள்வி, உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தாழ. 3வது கேள்வி, விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுந்து. 4வது கேள்வி, கரையோரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரை கூட்டல் ஓரம். வினாக்களுக்கு விடையளி. முதல் கேள்வி, பனைமரத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை? நுங்கு, பனங்கிழங்கு, பதநீர், கற்கண்டு, கருப்பட்டி. 2வது கேள்வி, பனை மரத்திலிருந்து செய்யக்கூடிய விளையாட்டுப் பொருட்கள் யாவை? இந்த கேள்விக்கான பதில் 5வது பக்கத்தில் நடுவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் போன்றவற்றை செய்து விளையாடலாம். 3வது கேள்வி, பனைமரத்தின் சிறப்புகள் யாவை? இந்த கேள்விக்கான பதில் 5வது பக்கத்தில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். இதன் சிறப்புணர்ந்து நாம் பனைமரங்களை பாதுகாக்க வேண்டும். இது அந்த 3வது கேள்விக்கு பதில். அடுத்த பக்கத்தில் மொழியோடு விளையாடு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சொற்களுக்கு உரிய படங்களுக்கு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பொருத்தமான படங்கள் கீழே இருக்குது. நாம் கோடு போட்டு இணைச்சிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகளை இணைக்க சொல்லுங்கள். வேறுபட்ட பொருள் தரும் சொல்லை கண்டுபிடித்து வட்டமிடுக. முதல்ல பாருங்கள், நிலவு அதுக்கு மதி, சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. கதிரவன் அப்படின்னா அது சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை தான் மாறுபட்ட வார்த்தை. இந்த வார்த்தைக்கு அவங்க வட்டம் போட்டிருக்காங்க. 2வது மன்னன், அரசன், வேந்தன். இந்த 2 வார்த்தைகளுமே மன்னனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். மந்திரி இதான் மாறுபட்டிருக்குது. அதுக்கு நம்ம வட்டம் போட்டிருக்கோம். 3வது அம்மா, அன்னை, தாய். 2மே அம்மாவை தான் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். மழலை அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை மாறுபட்டிருக்குது. இதை வட்டம் போட்டுக்கலாம். 4வது குதிரை, பரி, புறவி. இது 2மே குதிரையை தான் குறிக்கும். நரி இதான் வேறுபட்டிருக்குது. இதை நம்ம வட்டம் போட்டிருக்கோம். செயல் திட்டம், இலைகள் அல்லது ஓலைகளை கொண்டு காற்றாடி, விசிறி, பொம்மைகள் போன்ற விருப்பமான பொருட்களை செய்து வருக. இது தொடர்பணியாக நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அடுத்த பக்கத்தில் படித்து காட்டுக, சொல்ல கேட்டு எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தைகளை குழந்தைகளுக்கு நீங்கள் படித்து காட்டலாம். குழந்தைகளை வாசிக்க சொல்லலாம். இந்த வார்த்தைகளை நீங்கள் டிக்டேஷன் கூட வைக்கலாம். பொருத்தமான நிறுத்தற் குறியிட்டு எழுதுக. தாத்தா தாத்தா இது என்ன பழம்? கீழே பாருங்கள், நம்ம கோட்டில் எழுதியிருக்கிறோம். தாத்தா கமா தாத்தா இது என்ன பழம் கேள்விக்குறி. இதே போல் பொருத்தமான நிறுத்தற் குறிகளை பயன்படுத்தி அதே வாக்கியத்தை நம்ம திரும்பி எழுதி காட்டியிருக்கிறோம். 2வது பாருங்கள், அதே போல் தான் கடைசியில் ஒரு கேள்விக்குறி வரணும். 3வதுல அடேங்கப்பா அப்படிங்கிற பக்கத்தில் ஒரு ஆச்சரியக்குறி. கடைசியாக சிறப்பா அப்படின்ட்டு முடியும் போது கேள்விக்குறி. 4வது கடைசியாக முடியும் போது ஒரு முற்றுப்புள்ளி. 5வது வாக்கியத்துக்கும் அதே போல் நம்ம நிறுத்தற் குறிகளை பயன்படுத்தி எழுதியிருக்கிறோம். இதை குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. அடுத்து 12ஆம் பக்கத்தில் பாருங்கள், கீழ்காணும் சொற்களை வகைப்படுத்துக. ஒரு கட்டத்துக்குள்ளே அவங்க சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களை முதல்ல குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்ட்டு 5 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள அந்த வார்த்தைகளை பொருத்தமாக பிரித்து எழுதி காட்டணும். நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஆண்பால் அவன், கவியரசன், குமரன், அப்பா, அண்ணன். பெண்பால் தங்கை, அம்மா, கவிதா. பலர்பால் பெண்கள், இவர்கள், விவசாயிகள், மாணவர்கள். ஒன்றன்பால் வீடு, செடி, நாற்காலி, நாய்.
மேலே உள்ள அந்த வார்த்தைகளை பிரித்து எழுதி காட்டணும். குழந்தைகளுக்கு அதுக்கு பயிற்சி கொடுங்க. பெயருக்கேற்ற வினையை பொறுத்து எழுதுக. கீழே பாருங்கள், நாம் கோடு போட்டு இணைச்சிருக்கிறோம். அதை பக்கத்தில் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு அவன் வரைந்தான், இரண்டாவது அவள் ஆடினாள், மூன்றாவது அவர்கள் பாடினார்கள், நான்காவது அது ஓடியது, ஐந்தாவது அவை பறந்தன.